ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் விஜயம் பினார்டோ சேனல். யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போனால் யாரோ ஒருத்தர் வளர்த்தியாக இருக்கிறவன் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம நருட்டோவும் எல்லாத்தையும் யாரையோ தேடிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாகுரா தான் யாரையும் தேடிட்டுருக்காங்க. அப்புறம் நருட்டோ ஓடி வந்து நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ சாகுராவும் அவன் இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் கதவை திறந்து பார்ப்பாங்க, அங்கே யாருமே இல்லை அப்படின்னு வந்து சாகுரா வந்து சொல்லுவா. அப்புறமா நருட்டோ வேகமாக ஓடி வருவான். ஓடி வந்து கமான் சாஸ்கே அப்படின்னு கத்துவான். அவன் கத்துன வாட்டி வெளியில் பார்த்தா ஒரு பயங்கரமான பிளாஸ்டாக இருக்கும். அங்கே பார்த்தா யாரோ ஒருத்தர் நின்று யாரையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். சாகுரா ஓடி வந்தா அவன் யாரை பார்த்துட்ருக்கான்னு. சாகுரா வந்து நீ யாரை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்டான். அப்புறம் சாகுராவும் அங்கே மேலே பார்த்தான். நருட்டோ அனல் வேகத்தில் ஓடி வந்தான். அப்போ சாகுரா யாரையோ பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவன் சாஸ்கே தான். சாஸ்கே அப்படியே அங்கே மாசு என்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ நருட்டோவும் பார்க்கலாம், நீயா இது அப்படின்னு. அப்புறம் சாஸ்கே வந்து அவன் ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறான். நருட்டோவும் யோசிக்கிறான். அப்போ தான் சாஸ்கே சொல்லுவான், நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன், ஆனால் நீ என் குடும்பத்தையே இப்போ ஒன்றுமே இல்லை, உனக்கும் யாருமே இல்லை, பாசத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், எனக்கு ஃபேமிலிலாம் இருந்தாங்க, அவங்க எல்லாமே என்னைய இப்போ அழிச்சிட்டாங்க, நீயா எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு நருட்டோ நான் ஃபஸ்ட்டு முகம் நீ தான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சாஸ்கேவும் யோசிப்பான். அப்புறம் நருட்டோ கத்துவான், ஏன் இப்படி நீ பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக கீழே இறங்கி வா அப்படின்னு கத்துவான். அப்புறமா சாகுராவும் சொல்லுவான், வா சாஸ்கே வா அப்படின்னு. சாஸ்கேவும் அங்கே மேலே இருந்துக்கிட்டே நீ ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் காப்பாற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அப்புறமா ஒருத்தனை பார்த்து நீ தான் இந்த உலகத்துலேயே அதிகமாக அந்த இதை சக்கரா யூஸ் பண்ணுறேன்னு சொன்னான். எங்கள் அண்ணன் இட்டாச்சி சொல்லியிருக்கான், யாராவது உன் நண்பனை கொன்னாதான் உனக்கு இந்த சக்கரா எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு வந்து சாஸ்கே வந்து சொல்லிகிட்ருப்பான். இப்போ திடீர்னு நருட்டோ வந்து கத்துவான், ஏன் சாஸ்கே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. சாஸ்கே திடீர்னு கீழே இறங்கி வருவான். அதை பார்த்து சாகுராக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே நடுங்கும். அப்போ சாஸ்கே வந்து கேட்பான், உன்னோட எய்மே ஒக்காகே அவருத்தானே, நீ ஏன் என் கூட எப்போ பார்த்தாலும் என்னை காப்பாற்ற சுற்றிக்கிட்டே இருக்க, நீ இந்நேரம் என்னை விட்டுட்டு ஒக்காகேக்கு நீ ட்ரைனிங் எடுத்திருந்தா கூட இந்நேரம் நீ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு நருட்டோ கொல்ல வருவான். அப்போ கரெக்டாக நருட்டோ அவனோட வயிறுக்குள்ளே போயிடுவான். இப்போ சாஸ்கே வந்து நான் உன்னை விடமாட்டேன், கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். கத்தி எடுத்துட்டு கரெக்டாக குத்த போவான். அந்த செகண்டில் நருட்டோ அவன் வயிறுக்குள்ளே போவான். போய் பார்த்தாங்க யாரோ என் சக்கரை எனர்ஜியை யூஸ் பண்ணு, என் சக்கரை எனர்ஜி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரும் இல்லை, நம்ம 9 tail சக்கரா தான் அதை வந்து சொன்னிச்சு. சரி, அப்புறமா பார்த்தா அந்த கூண்டுக்குள்ளேருந்து ஒரு குரல். திடீர்னு அந்த கூண்டுலேருந்து அந்த சக்கரா எனர்ஜி ஃப்ளோ ஆகிக்கிட்டே அப்படியே வந்துச்சு நருட்டோ கிட்ட. கொஞ்சம் கொஞ்சமாக நருட்டோ கிட்ட வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது 9 tail உருமாறிச்சு. அந்த 9 tail வந்து சொன்னிச்சு, நீ என் சக்கராவை எடுத்துக்கிட்டு அவங்க கூட போய் ஃபைட் போடு, நீ அப்போ தான் என் சக்கரை எனர்ஜி எடுத்துக்கோன்னு முன்னேருந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவன் எனக்கு இந்த சக்கரை எனர்ஜியில் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா கடைசியாக அது தொட போகும்போது சாஸ்கே வருவான். இத்தான் உன் சக்கராவா அப்படின்னு கேட்பான். அவன் என்ன அடிச்சிட்டு போனான். அப்போ அவன் ஷரிங்கான் மூலியமாக அங்கே வந்துடுவான். அவன் அந்த 9 tailலையே ஃபுல்லாக அப்படியே சுக்கு நூறாக அழிக்க பார்ப்பான். அப்போ தான் 9 tail சொல்லுவாங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு. அதுக்கு 9 tail சொல்லுவான், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ உச்சியா கிளானை சேர்ந்தவனும் எனக்கு தெரியும்,
உன்னோட உச்சியா கிளானில் மாத்ரா உச்சியாவை பற்றி கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நருட்டோ அப்படியே சடனாக பின்னாடி திரும்பி பார்ப்பான் நைன்டெயிலை. அப்புறமா நைன்டெயில் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சாஸ்கே இந்த நைன்டெயில் சக்கராவே ஃபுல்லாக தரமட்டமாக்கிடுவான். அப்புறமா சாஸ்கேவும் அவங்கள கத்திக்கிட்டே இருப்பான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் மிஷின் ஓடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டுருப்பான். அப்புறம் அந்த மிஷின் என்னன்னு பார்க்குற போது தான் அது ஒரு பூனைங்கிறது தெரிய வந்துச்சு. அந்த பூனை ஃபஸ்ட்டு ஒரு துணிக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. அப்புறமா அந்த வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தட்டி விட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா அந்த செஃப்பு அதான் அந்த ராமனோட செஃப் வந்து கத்திக்கிட்டே இருப்பார். ஏன் நீங்கள் வர கம்முன்னு போ, இதையும் உடச்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அந்த செஃப்பை தள்ளி விட்ருவான். அப்போ தான் நருட்டோ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு. அப்புறம் நல்லா உத்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது அது நருட்டோ இல்லை, அது வேறு யாருன்னு. அது வேறு யாருமே இல்லை, அது நம்ம காபுட்டோ தான். காபுட்டோ வந்து நல்லா வளர்ந்துருவான். வளர்ந்து அந்த பூனையை வந்து பிடிக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த பூனை வந்து ஒரு முட்டு சந்தில் வந்து மாட்டிக்கும். நம்ம காபுட்டோ பாஞ்சு அந்த பூனையை பிடிச்சிருவான். அந்த பூனை வந்து காபுட்டோவை புரட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சரி வாங்க நம்ம மாஸ்டர்கிட்ட இந்த பூனையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த பூனையோட ஓனர்கிட்டையும் அதை வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறமா அந்த மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ நல்லா தானே பண்ணுவ, நீ ஏன் இப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவான். நான்லாம் நல்லா தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை உன்னையை பார்த்தா அப்படி இல்லை, வா லேடி சுனால்டே ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி சுனால்டே ரூம்குள்ளே போவாங்க. இப்போ கரெக்டாக காபுட்டோ உட்காந்து சொல்லுவான், நான் தான் 6வது ஒக்காகே வாவேன்னு. அப்போ சுனால்டே வந்து 7வது ஒக்காகே யாருன்னு கேட்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, என் பிக் பிரதர் நருட்டோ தான் அப்படின்னு சொல்லுவான். பார்க்க அப்படியே காபுட்டோ சொன்னது அப்படியே மங்கமாக இருக்கும். இப்போ இருகா சென்சேவோ ஒரு நிமிஷம் அப்படியே பார்ப்பார். அப்புறமா அப்படியே அவங்க 3 பேரும் வெளியில் சுற்றி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து அந்த கேட் கிட்ட நின்றுட்டுருப்பாங்க. நின்று என் தலைவன் நருட்டோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இருகா சென்சேவும் சொன்னாங்க, காபுட்டோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், நருட்டோ அடுத்த ஒக்காகே வேணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இருகா சென்சே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்க 3 பேரும் ஒரு இடத்துல நின்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியே லேடி சுனால்டே வந்துடுவாங்க. லேடி சுனால்டே வந்து யோசிப்பாங்க, நருட்டோ ஒக்காகேவா அப்படின்னு. அப்புறம் அவங்க ஜிராயா கூட தான் ட்ரைனிங் எடுக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து லீஃப் வில்லேஜ்குள்ளேயே வர ஆரம்பிப்பான். அந்த 2 காட்ஸும் அது நருட்டோ தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சாகுராவும் நடந்து போயிட்டுருப்பான். அப்போ காபுடாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சாகுரா எங்கே போகிறான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் வந்து நருட்டோவை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் வந்து சாகுராவும் அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த காட்ஸ் கிட்ட போய் கேட்கலான்னு போவாங்க. அப்போ வந்து சரி வாங்க அப்படின்னு காபுட்டோவும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சாகுராவை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த காட்ஸ் கிட்ட போய் கேட்பாங்க, நருட்டோ இங்கே வந்தானா அப்படின்னு. உன்னை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம நருட்டோ தான். அது வந்து சாகுராக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டான். சரி அப்படின்னு நருட்டோவை போய் பார்க்க போகலான்னு போனேன். நருட்டோ வந்து ஒரு டவர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அந்த ஊரையே சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜிராயா வந்து கீழே இறங்கி வா நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த ஊர் மாறவே இல்லை இன்னும் அப்படியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஒக்காகே சிலையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ நருட்டோ சொல்லுவான், நானும் ஒரு நாள் ஒக்காகே ஆவேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் உத்து பார்த்தா தான் அந்த கிராணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். லேடி சுனால்டேவை ஃபோட்டோவை பார்த்து கிராணின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் வந்து சாகுராவும்
கீழே இறங்கி வா நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவனும் கீழே இறங்கி வந்துடுவான். அப்புறமா நம்ம சாகுரா வந்து நருட்டோ கிட்டே கேட்பான், நீ ஏன் இங்கே வரல அப்படின்னு கேட்பான். சரி, இப்போ நான் எப்படி இருக்கேன், இப்போ நான் எப்படி அழகாக இருக்கேனா, நான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ வந்து நம்ம நருட்டோ தலைவர் சொல்லுவான், நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி அப்படியே தான் இருக்குன்னு. இப்போ பின்னாடி இருந்து நம்ம ஜிராயா வந்து சொல்லுவாங்க, இவனுக்கு பெண்கள்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியலன்னு. அதை பார்த்து சாகுராவும் ஒரு மாதிரி அப்படியே இதாயிரும். அப்போ காபுட்டோ திடீர்னு ஒரு ஜுட்ஸு போடுவான், ஒரு அழகான கேலா மாறிடும். அதை பார்த்த ஜிராயாவுக்கு தலையே வெடிச்சிரும். அப்போ நருட்டோ சொல்லுவான், நான் இதை விட இன்னும் பயங்கரமாக போடுவேன், நீ இப்போ தான் குட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதை கேட்ட சாகுராவும், நீயும் அழகாக தான் இருக்க, நீ ஹேண்ட்ஸமாக இருக்க நருட்டோ அப்படின்னு அவன் வந்து மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், நான் உன்னையோட இன்னுமே பலசாலியாக பண்ணுவேன் அப்படின்னு கோபத்தில் சொல்லுவான். இப்போ நம்ம சாகுரா அங்கேருந்து ஒரு அடி விடுவான். அதை பார்த்த காபுட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிராயாவை கட்டி பிடிச்சிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ நருட்டோ காலை அப்படி பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து, ஏய் நருட்டோ என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஹார்ஷாக அப்படி கேட்பா. அப்புறம் ஜிராயாவும், இவ தான் அடுத்த லேடி சுனால்டே அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் அடுத்தது பார்த்தா நம்ம லேடி சுனால்டே ரூமில் தான் இருப்பாங்க, வேறு யாரும் இல்லை. ஜிராயா, சாகுரா, நருட்டோ 3 பேரும் லேடி சுனால்டே ரூமுக்குள்ளே இருப்பாங்க. லேடி சுனால்டே வந்து நருட்டோ கிட்ட சொல்லுவாங்க, நான் உனக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்கேன், அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணணும், நீ பாஸ் பண்ணால் தான் உன்னை அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன், உன்னோட ஆப்போனண்ட்டு இவங்க தான் அப்படின்னு அந்த கதவை அப்படியே யாரோ திறப்பாங்க. இப்போ நருட்டோ, இவனா அப்படின்னு கேட்பான். இதோட என் கதை முடிஞ்சுச்சு. பாய் காய்ஸ்.